வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். நன்று கருது நாளெல்லாம் முனைசை கருமமே கண்ணாயிரு நினைத்தது முடியும். இது நான் சொல்ல குமரகுருபரர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, டெஸ்ட் அடி வேலையை புடி, நம்ம அதை பற்றி பேச வந்திருக்கோம். எப்போ, எவ்வளவு, ஏன், எதில், என்னென்ன சப்ஜெக்ட், இதெல்லாம் நீங்கள் கேட்ட கொஷின். சாரி, நீங்கள்லாம் கால் பண்ணிட்டு இருந்தீங்க. அது எடுக்காததுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட ஆன்லைன் அகாடமியில் ஃபர்ஸ்ட் பேட்ச் சூப்பராக ரன் ஆகி போயிட்டு இருக்கு. 200 மெம்பர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்னா 2024 இப்போ ஜனவரி 1ஆம் தேதி. ஓகேங்களா? செகண்ட் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிப்ரவரி 4ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். டெஸ்ட் பேட்ச் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். எப்போ அப்படின்னா பிப்ரவரி 4ஆம் தேதி தான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பண்ணாட்டி பரவாயில்ல, எங்கேயாவது டெஸ்ட் பேட்ச் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் ரொம்ப முக்கியம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா? யாராவது உங்களுக்கு நான் 10,000 கொஸ்டின் நம்பர் ஆஃப் செட்டிங்ல கொஸ்டின் கேட்டாங்க, நம்பாதீங்க. நான் 10,000 கொஸ்டின் தரேன், 20,000 கொஸ்டின் தரேன், உங்களுக்கு 2 நாளுக்கு ஒரு டெஸ்ட் இருந்துட்டே இருக்கும். டெய்லியும் டெஸ்ட் இருக்கும். அது எப்படி டெய்லியும் டெஸ்ட் எழுத முடியும்? டெய்லியும் டெஸ்ட் எழுதா எப்போ நீங்கள் படிப்பீங்க? அப்போ படிச்சு அப்படியே எழுது போய் டெஸ்ட்டா? அப்போ பார்த்து அப்படியே எழுது போய் டெஸ்ட்டா? யோசிச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் தான் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? எப்போ அப்படின்னு எவ்வளோ டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் தான் டெஸ்ட் இருக்கும். நம்ம பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஜூன் மாதம் எண்டு வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நம்ம டெஸ்ட்டு முடிச்சிருப்பீங்க. மறு டெஸ்ட் 24 டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் 25வது டெஸ்ட்டாக ஒரிஜினல் எக்ஸாம் போய் எழுத போறீங்க. அது ஒன் ஆஃப் த டெஸ்ட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏன் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் கேட்டிருந்தீங்க. சில பேர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. அது ஏன் ஓஎம்ஆர் ஷீட்டில்? டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு இல்லை? ஏதோ கூகுள் ஃபார்ம் எல்லாம் சொல்கிறாங்க, போய் டச் பண்ணாலே முடிஞ்சிருது. நம்ம எத்தனை பேர்த்துல இருக்கோம், என்ன இதெல்லாம் சொல்லிடுறாங்க. இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, ஏன் நீ இன்னும் ஓஎம்ஆர் ஷீட்லேயே இருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்கிறேன் பாருங்களேன். மொத்தமாக 200 கொஸ்டின் எக்ஸாம். கரெக்டா? மொத்தமாக 200 கொஸ்டின் இருக்கு. 200 கொஸ்டினுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க? 3 மணி நேரம். 3 ஹவர்ஸ். 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் இருக்கு? 60 நிமிஷம் இருக்கு. அப்போ 3 × 60 3 மணி நேரத்துக்கும் அப்படி நிமிஷத்தில் கன்வெர்ட் பண்ணுங்களேன். 180 நிமிஷம் 200 கொஸ்டினுக்கு. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட கிடையாது அப்படின்னா நீங்கள் மேத்ஸ் எப்போ சால்வ் பண்ணுவீங்க? எப்போ ஷேர் பண்ணுவீங்க? எவ்வளோ இருக்கு? அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் எதில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? இப்போ மாற்று ஷேர் பண்ணது எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்போ முடிஞ்ச குரூப் 2ல 175 கொஸ்டின் அடித்தேன். அப்படி அடிச்சு நானும் 2 கொஸ்டின் மாற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு ஃபீல் பண்ணாலும் மாற்றி ஷேர் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாற்றி ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்றது அங்கேயே எனக்கு தெரியும். ஏன்னா சி போடுறதுக்கு பதிலாக டீல போய் கை வச்சிருக்கேன் தெரியாமல். இங்கே பார்த்துட்டே போய் டீல மாற்றி அடிச்சிட்டோம். இதில் நம்மளுமே ஒரு 50 டெஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டிருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு மாற்றி போய் ஷேர் பண்ணுவோம். நம்ம இங்கே ப்ராக்டிஸே பண்ணல, ஆன்லைன் வச்சு டச் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஃபோன் ஒன்றமா டச் பண்ணிட்டு வரோம்னா அங்கே போய் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஃபியர் இருக்காதா? இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் தடவை எழுதும் போது ஓஎம்ஆர் ஷீட்டை ஃபுல்லாக நீங்கள் ஷேர் பண்ணி முடிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கூட ஆகலாம். போக 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 அந்த டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். பார்த்து ஒழுங்காக ஷேர் பண்ணுறது ட்ரை பண்ணுவீங்க. துல்லியமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. டைமை குறைச்சிருவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு எதில் நடக்கும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நடக்கும். ஓகேங்களா? எதில் டெஸ்ட் எழுத போகிறோம்? அதை ஓஎம்ஆர் ஷீட்ல சொல்லியாச்சு. என்ன சப்ஜெக்ட்? இது என்ன புது கேள்வியாக கேட்டிருக்கீங்க. என்ன சப்ஜெக்ட்ன்றது? குரூப் 4 டெஸ்ட் பேட்ச், முழு டெஸ்ட் பேட்ச். அப்போ தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ் எல்லாமே தான் இருக்கும். எப்படி நீங்கள் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி எழுதுவீங்களோ 3 மணி நேரம் அதே 3 மணி நேரம் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேயும் 200 கொஸ்டின் வாரம் நீங்கள் 200 கொஸ்டின் டெஸ்ட் எழுத போறீங்க. அந்த 200 கொஸ்டின்லையுமே 100 கொஸ்டின் தமிழாக இருக்க போகுது, 75 கொஸ்டின் ஜிஎஸ்ஆ இருக்க போகுது, 25 கொஸ்டின் மேக்ஸாக இருக்க போகுது. எத்தனை டெஸ்ட் இருக்கும்? அதான் 24 டெஸ்ட் இருக்கும். நீங்கள் டெஸ்ட் முடிப்பீங்க கரெக்டாக, அடுத்த வாரமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். முழு விவரம் என்ன தருவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. என்ன தருவோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு பேராஷூட் தருவோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்சில் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட்ட உடனே அடுத்த செகண்ட் உங்களோட மெசேஜுக்கு என்ன வரும்? உங்களோட ஃபோனுக்கு என்ன வரும்னா ஒரு ஓஎம்ஆர் ஷீட் வரும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை நீங்கள் 30 ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கணும். கண்டிப்பாக 30 ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் மட்டும் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு வாரம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் அனுப்பிச்சு விட்டு அடுத்த செகண்ட் ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்ல நம்ம எப்படிலாம் கொண்டு போகிறோம், 24 டெஸ்ட்டுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் என்னென்ன டெஸ்ட் இருக்க போகுன்றது எல்லாம் ஃபுல் டீட்டெயில் அதில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தமிழில் 6th தமிழ் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஜிஎஸ் சிந்து சமவெளி நாகரிகம் படிக்க போகிறீங்க. மேக்ஸ் HCF LCM பண்ண போகிறீங்க. இதுதான் இந்த ஒரு வாரம் நீங்கள் படிக்கிறதுனா ஒரு டாஸ்க். இதை முடிச்சிங்கன்னா இதுல இருந்தால் 200 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். இந்த 6th தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்துலேருந்து 75 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? சிந்து சமவெளி நாகரிகம் அவ்வளோதானே. அதில் இருக்குது 75 கொஸ்டின் அப்படின்னா 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது, 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. இந்த 75 கொஸ்டினை தாண்டி அங்கே கொஸ்டினே செட் பண்ண முடியாது அப்படின்ற லெவலில் சூப்பராக கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இந்த 200 கொஸ்டினுமே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழில் புக் வைஸ் தான் போகணும், புக் வைஸ் தான் படிக்கணும். ஜிஎஸ்ல சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும், சிலபஸ் வைஸ் தான் போகணும். 6th தமிழுக்கும் 7th தமிழுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா அதே பாட்டில் 7th கொடுத்துருக்க மாட்டாங்க, அதோட கன்டினியூட்டி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்போ 6th 7th புக்கும் சம்மந்தம் இருக்காது, 7th 8th சம்மந்தம் இருக்காது. உங்களுக்கு திருக்குறள் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். அது வேற
இப்போ 6th 7th 8th 9th 10th 11th 12th நம்ம சொல்ற டாபிக் மட்டும் படிச்சா போதும். எது சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம சொல்லிருவோம். பழைய புக்ல எது சிலபஸ்ல கவர் ஆகுதோ எந்த புக் மட்டும் படிச்சா போதும்ன்றது நம்ம சொல்லிருவோம். ஓகேங்களா? மொத்தமா 2 புக் தான். பழைய புக்ல 2 புக் தான். அதுல மட்டும் தான் क्वेश्चन வருது இத்தனை வருஷமாவே. இனிமேலும் அப்படிதான் வரும். ஓகேங்களா? அது மட்டும் தான் சிலபஸ்ல கவர் ஆகுது. அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம். மிஞ்சி போனா அதுக்கு நம்ம ஆன்லைன் क्वेश्चनஆவும் கொடுத்துருவோம். ஓகேவா? வாய்ஸ் நோட் போட்டு விட்டுருவோம். அதை தாண்டி ஜிஎஸ்ல எப்படி போகணும் அப்படின்னா, நீங்க 6th படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6th சின்சமொழி நாகரிகம் இருக்கும். நெக்ஸ்ட் 7th படிக்கிறீங்கன்னா 6th இருக்க சின்சமொழி நாகரிகத்தோட கன்டினியூட்டி 7th இருக்காது, 8th இருக்காது, 9th இருக்கும். அப்ப 9th நீங்க திருப்பி போய் படிக்கும்போது இப்போ 6th ஹிஸ்டரி முடிச்சிட்டீங்க, 7th ஹிஸ்டரி முடிச்சிட்டீங்க, 8th ஹிஸ்டரி முடிச்சிட்டீங்க, திருப்பி 9th போறீங்கன்னா திருப்பி இங்க சின்சமொழி நாகரிகம் படிச்சது ஃபுல்லா உங்களுக்கு மறந்துருக்கும். அப்ப திருப்பி சம்மந்தமே இல்லாம இருக்கும். அதனால தான் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் வைஸ் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் உத்தமமும் கூட. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக முடிக்கவும் முடியும். ஒரு ஃபுல்லாக இதுதான்ப்பா சின்சமொழி நாகரிகம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், முகல்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், டெல்லி சுல்தான் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், எக்கனாமிக்னா இவ்வளோ தான், இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக அடிப்படை உரிமைனா இவ்வளோ தான், அடிப்படை கடமைனா இவ்வளோ தான், எமர்ஜென்சினாவே இவ்வளோ தான், இப்போ ஃபுல்லாக மாநில அரசு இவ்வளோ தான், மத்திய அரசு இவ்வளோ தான் சொல்லிட்டு ஃபுல்லாக முடிச்சிட முடியும் நம்மளால. சிலபஸ் வைஸ் மட்டும்தான் போகணும். ஜிஎஸ் மேக்ஸும் அப்படிதான். ஓகேங்களா? இப்படிதான் முழு விவரம் இருக்க போது. மார்னிங் 7 o'clock உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சுட்டுருவோம். எப்படி ஒரு 10-15 காரணம் அடிக்க வச்சிருப்பீங்களா? ஞாயிற்றுக்கிழமையா? ஐயோ அன்னைக்கு தான் எங்க வீட்டுக்கார வீட்டில் இருப்பாரு, நான் ஏதாவது புதுசு சமைச்சு கொடுக்கணும், அன்னைக்கு தான் நாங்கள் வெளியே போவோம், அன்னைக்கு தான் என்னோட சில்ட்ரன்ஸ் நான் பார்த்துக்க முடியும், இது மாதிரிலாம் 1008 காரணம் வச்சிருப்பீங்க. அதனால மார்னிங் 7 o'clock உங்களுக்கு அனுப்பிச்சுட்டுருவோம் இல்லையா? உங்களுக்கு ஈவினிங் 7 o'clock வரைக்கும் டைம் இருக்கு வச்சுக்கோங்க. அதுல 3 மணி நேரம் ஒழுங்கா உட்காந்து அந்த 3 மணி நேரம் கொஞ்சம் கூட பிசுறாம உடம்ப ஒத்துழைச்சு ஒழுங்கா அந்த 3 மணி நேரத்தை நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேர் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாமுமே நீங்க ஒரிஜினல் எக்ஸாம் மாதிரி தான் ஃபீல் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? அப்படி படிச்சது அதை நம்ம கரெக்டாக ஷேர் பண்ணும்போது சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் உண்மையாக வெற்றிக்காக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும். அப்போ நீங்கள் அப்படிதான் எழுதணும். கரெக்டாக 7:10 உங்களோட ஃபோனுக்கு திருப்பி ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா ஆன்சர் கீ. அந்த ஆன்சர் கீயை நீங்களா பார்த்து நீங்களா திருத்தணும். என்ன போங்க அதெல்லாம் நீங்கள் திருத்தர மாட்டீங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டோம். அது ஏன் மாட்டோம்னா அப்போதான் உங்களுக்கு உங்களோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உங்களுக்கு புரியும். நீங்க நாங்க இப்போ திருத்தி கொடுத்துட்டோம்னா ஜஸ்ட் லைக் தட், ஓகே இவ்வளோ கொஸ்டின் ரைட்டா, இவ்வளோ தான் தப்பா அப்படின்ற மாதிரி போயிடும். நீங்க 20 தப்புனா கூட 20 தான் தப்பா அப்படின்ற மாதிரி போயிடும். ஓகேங்களா? ஆனால் நீங்க திருத்துறீங்கன்னா ஒரு 40 கொஸ்டின் தொடர்ந்து கரெக்டாக வாங்கிட்டு வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனசுக்குள்ள ஒரு ஹீரோயிசம் தோணும். டான் 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 அப்படின்ற மாதிரி போய் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு உணர்வு வரும். அது இன்னும் உங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்கும். தொடர்ந்து ஒரு 10 தப்பு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தப்பு வரும்போதே ஃபர்ஸ்ட் நல்லா படிச்ச மாதிரி இதான் ஆன்சர் நினைச்சு இதுதான் ஆன்சரா அச்சோ அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். அப்போ ஒரு 10-15 கொஸ்டின் தப்பு வரும்போது உங்களுக்கு கில்ட்னஸ் தோணும். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இன்னும் சூப்பராக பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு வெறி வரும். ஓகேங்களா? அதனால நீங்க தான் திருத்தணும். திருத்தி முடிச்சுட்டு அந்த ஓய்மா ஷீட் எனக்கு அனுப்பிச்சிடணும். இவ்வளோ மார்க்குக்கு நான் இவ்வளோ இருக்கேன், முட்டை மார்க் நீங்க எடுத்தா கூட பிரச்சனையே கிடையாது. நோ இஷ்யூஸ். ஏன்னா அது நீங்க குரூப்ல போட போறது இல்லை, உங்களை பத்தி யாரும் தெரிய போறதும் இல்லை. நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு தான் அனுப்புறீங்க, குரூப்ல யாரும் பேசிக்கவும் முடியாது. ஆல்ரெடி இப்பவே 72 பேர் அட்மிஷன் போட்டாங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. ஏற்கனவே நம்மளோட ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு 200 பேர், அதில் 72 பேர் அட்மிஷன் போட்டாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 72 பேர் அட்மிஷன் போட்டாங்க இல்லையா, நீங்க இனிமேல் போட போறதுல அவங்களோட சேர போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் முழு வரும் அதுதான். என்ன 4 மாங்காய் தர போறோம்னு போட்டிருக்கீங்க. ஒரே கல்ல 4 மாங்காய். நீங்க ஒரு மினி அகாடமி இதுக்குள்ள பார்க்கலாம். என்னன்னா ஒரே கல்ல 4 மாங்காய் அப்படின்றத நீங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் போட போறீங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் போட போறீங்க. அந்த டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. ரெண்டாவது மாங்காய் என்னன்னா டிஸ்கஷன். நாங்கள் 7 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் சீட் அனுப்பிச்சுட்ருவோமா? 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த ஆன்சரை பார்த்து திருத்தி எங்களுக்கு அனுப்பிச்சுட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது. கரெக்டாக 8 மணிக்கு உங்களுக்கு லிங்க் வரும். வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் வரும். ஜூம் ஆப் மூலியமா கிளாஸ் நடக்கும், ஆன்லைன் கிளாஸ் நடக்கும். அதை டிஸ்கஷன் பண்ணுவோம். எப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஒன்று தான் ஆன்சராக இருக்க போகுது, மீதி 3 மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போமா, ஒரு ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்க போகுது, மீதி 3 ஆப்ஷனுக்கு என்ன கொஸ்டின் செட் பண்ணலாம். அப்போ இதெல்லாம் எதுக்கு ஆன்சராக வரும், இதுக்கு என்ன கொஸ்டின் இருக்கலாம், இது சம்பந்தமாக ப்ரீவியஸில் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ சின்சம்லாம் எடுத்துக்கணும்னா அது ஃபுல்லாகவே 6th 9th 11th எத்திக்ஸ் புக்லாம் என்னென்ன இருக்குது மொத்தமாகவே ஃபுல்லாக நீங்கள் அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக படிக்கல அப்படின்னா கூட, அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கல அப்படின்னாலும் அந்த 2 மணி நேரம் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க. 8 to 10 உங்களுக்கு கிளாஸ் இருக்கும், டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும். அந்த 2 மணி நேரம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் ஃபுல்லாக படிச்ச எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அது எப்படி கிடைக்கும் பாஸ் அப்படின்னா ஷார்ட்கட் மூலியமா எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஜாலியாக ஷார்ட்கட்லேயே சொல்லி முடிச்சிடலாம். ஓகேங்களா? 4வது மாங்காய் தான் உங்களுக்கு நல்லா பிடிச்ச மாங்காய். அது என்னன்னா ஐஸ்வர்யான்னு ஒரு மேம் இருக்காங்க, அவங்கள தான் மேக்ஸ்க்கு வச்சிருக்கோம். தமிழுக்கும் ஜிகேக்கும் நான் தான் ஃபுல்லாக ஷார்ட்கட் சொல்லி தர போகிறேன். மேக்ஸுக்கு ஐஸ்வர்யா மேம் உங்களுக்கு பண்ணி தருவாங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 10-15 வருஷம் வந்து இந்த ஃபீல்ட்லேயே ஊறி போனவங்க. பேங்கிங்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்கட்டில் பூந்து விளையாடுவாங்க. அவங்க தான் உங்களுக்கு மேக்ஸ் வர போகிறாங்க. 25 சமயம் அவங்க தான் ஒர்க் அவுட் பண்ணி தருவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ 2 மணி நேரம் டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும், ஷார்ட்கட் இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு மேக்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ மினி அகாடமி மாதிரி நீங்கள் ஒரு அகாடமி போய் என்ன கஷ்டப்படுவீங்களோ அது எல்லாமே ஜாலியாக இஷ்டப்பட்டு படிக்க போகிறீங்க. இவ்வளோ தான் ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேங்களா? உண்மையாக நீங்கள் டெஸ்ட் அடிச்சிங்கன்னா வேலையை பிடிச்சிருவீங்க. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறேன்னா, இந்த தடவை ஒரு பொண்ணான வாய்ப்பு. அது என்ன இந்த தடவை மட்டும் பொண்ணான வாய்ப்பு, இப்படி தானே ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வருஷம் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க. அப்போ இப்போதைக்கு இந்த அறவரையாக இருக்கவங்க, இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இது உள்ளே வந்தேன் அப்படின்றவங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான வாய்ப்பு.
இப்பதான் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இப்பதான் ரிசல்ட் விட்டு வேலைக்கே போனாங்க. இப்ப வேலைக்கு போனவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாம் சொல்லிப்பாங்களே, அவங்க வேலைக்கு போயிட்டாங்க தம்பி அப்படின்னும் போது அவங்க கொஞ்சம் பெருமையா இருக்கும். புது மாப்பிள்ள புது பொண்ணு மாதிரி ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இப்போதைக்கு இப்போ இந்த டிபார்ட்மெண்டே பிடிக்கலனா கூட அடுத்த ஒரு எக்ஸாம் எழுதணும், அடுத்த குரூப் 4 எழுதணும், வேற டிபார்ட்மெண்ட் போகணும் அவங்களுக்கு தோணாது. ஏன்னா இப்பதான் அவங்க வேலைக்கே போயிருக்காங்க. அவங்க பட்டு தெரியறதுக்கு இன்னும் ஒரு 6-7 மாசம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வேலைக்கு போகலாம் அந்த குரூப் 4ல. இப்போ குரூப் 2 ரிசல்ட் விட்டுருக்காங்க, ஓகேங்களா? அவங்களாம் வேலைக்கு போயிடுவாங்க. அப்போ நல்லா படிச்சவங்க குரூப் 2லையும் குரூப் 4லையும் போயிட்டாங்க. இப்போ நம்ம அரைகுறையா இருக்கவங்கள ரொம்ப நாள் நல்லா படிச்சுட்டு இருக்கவங்க, 1 மார்க் 2 மார்க்ல போனவங்க, நல்லா வெறியோட காத்துட்டு இருக்கவங்க, அவங்க தான் இப்போ இருக்கும். எலெக்ஷன்லாம் வரப்போகுது அப்படின்றதுனால 15,000 வேகன்சி வரப்போகுதுன்றலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ 15,000 வேகன்சி அப்படின்றது மிகப்பெரிய நமக்கு ஒரு லக்கி ஜாம். நம்மளோட தலைமுறைக்கே அப்படி ஒரு வாய்ப்பு வருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படிலாம் வரப்போ வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டு யார் அடிக்கிறாங்களோ, யார் துணிஞ்சு வேலை செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சு போஸ்டிங் அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? திருவள்ளுவர் சொல்லுவாரு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. இப்போ இவ்வளவுதான் தண்ணி இருக்கு அப்படின்னா அதுக்கு மேலதான் பூ பூக்கும் தாமரைப்பூ. இவ்வளவு தண்ணி இருக்குன்னா அதுக்கு மேல பூ பூக்கும் தாமரைப்பூ. அதுல விஷயம் என்னன்னா, தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மேலதான் பூ பூக்கணும். அப்ப தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணோட நீளம் இருந்துட்டே இருக்கும். அப்போ தண்ணீர் மட்டத்துக்கு ஏற்பதான் நீர்ப்பூக்களோட அளவு இருக்கும். அதே மாதிரி உங்களோட உழைப்புக்கு ஏற்ப மாதிரி தான் உங்களோட வெற்றி இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு நீங்க 2 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற வெற்றி தான் இருக்கும். 10 மணி நேரம் ஒண்ணுமே இல்லாம படிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற வெற்றி தான் இருக்கும். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பிள்ளைக்குட்டிலாம் விட்டுட்டு வெறித்தனமா 24 மணி நேரமும் உழைச்சிட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. வெற்றி உண்மையா யார் உழைக்கிறாங்களோ அவங்க தேடி தான் வெற்றி போகும். யோசிச்சுக்கோங்க, உங்களோட அறிவோ உங்களோட இப்போ நீங்க அறிவாளியா இருக்கீங்க, முட்டாளா இருக்கீங்க, அதெல்லாம் விஷயமே இல்லை. உழைப்பாளியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உழைப்பாளி மட்டும் தான் அந்த டிஎன்பிஎஸ்சி தேவை. தொடர்ந்து உழைக்க தயாரா இருக்கீங்களா, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க அழகா இருக்கீங்க, அசிங்கமா இருக்கீங்க, உங்கள்ட்ட பணம் இருக்கு இல்ல, அதெல்லாம் விஷயமே இல்லை. திருத்த போறது ஓஎம்ஆர் ஷீட் திருத்த போறது ஒரு மிஷின். நீங்க ஏழ்மையா இருக்கீங்க, உங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் வாழ்த்துது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க, அதெல்லாம் அந்த மிஷின் தெரியாது. ஒண்ணுக்கு சி ஆன்சர் இருக்கா இல்லையா, இருந்தா நீங்க ரைட்டு, உங்களுக்கு வேலை இல்லைன்னா உங்களுக்கு வேலை இல்லை, அவ்வளவுதான். அந்த மிஷின் எல்லாம் யோசிக்காது. திருத்த போறது ஒரு மிஷின், அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. படிங்க, படிப்பால் மட்டும் தான் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு விஓ சாதாரண குரூப் 4ல ஜெயிச்சுக்கிட்டீங்க, ஒரு விஓ ஆயிடுவீங்க. விஓ ஆயிட்டீங்கன்னா உங்களை விஓன்னு தான் சொல்லுவாங்க தவிர உங்களோட உடம்ப வச்சோ உங்களோட பணத்தை வச்சோ யாரும் மதிப்பிட மாட்டாங்க. நீங்க எவ்வளவு கேவலமாவே இருந்தாலுமே ஒரு ஊர் மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து வியப்பாங்க. எப்போ விஓ வருவாங்க உங்களுக்கு காத்து கிடப்பாங்க, ஒரு ஊரே உங்களுக்கு காத்து கிடக்கும். உங்களோட கையெழுத்து பல பேர்த்தோட தலையெழுத்தை மாற்றும். இது எல்லாம் நம்மளோட கனவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட உழைப்பு பல மடங்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. உழைக்க தயாராருங்க, நாங்களும் உங்க கூட இருக்கோம், ஓகேவா? வெற்றி நிச்சயம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.